அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியே குவலயம் எல்லாம் ஓங்குக. ஆன்மநேய உறவுகளுக்கு வந்தனம். முன்னாடி உள்ள 30 லைன்ஸ் ஏற்கனவே உள்ள வீடியோவில் போட்டிருக்கோம். தேவைன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சுத்த மெஞ்ஞான சுகோதய வெளியெனும் அத்துவித சபை அருட்பெருஞ்சோதி. தூய கலாந்த சுகந்தரும் வெளியெனும் ஆய சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி. ஞான யோகாந்த நடத்திரு வெளியெனும் ஆணியில் சிற்சபை அருட்பெரும் ஜோதி. விமல போதாந்தமாம் மெய்ப்பொருள் வெளியெனும் அமல சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி. பெரிய நாதாந்த பெருநிலை வெளியெனும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி. சுத்த வேதாந்த துரியமேல் வெளியெனும் அத்தகு சிற்சபை அருட்பெரும் ஜோதி. சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளியெனும் அத்தனி சிற்சபை அருட்பெரும் ஜோதி. தகர மெய்ஞான தனிப்பெரு வெளியெனும் அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி. தத்துவாதீத தனிப்பொருள் வெளியெனும் அத்திரு அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. சச்சிதானந்த தனி பரவெளி எனும் அச்சியல் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. இப்போ 2 லைன்ஸாக விளக்கம் பார்ப்போம். சுத்த மெஞ்ஞான சுகோதய வெளியேனும் அத்துவித சபை அருட்பெருஞ்சோதி. அதாவது சுத்த மெஞ்ஞானனா ஜீவன் இறைவனோட கலக்கும் நிலையான தன்மை. அந்த நிலையான தன்மையில் கிடைக்கிற சுகத்தை தருகின்ற சபையான அருட்பெருஞ்சோதியே அப்படிங்கிறது அந்த 2 லைனுக்கு அர்த்தம். அடுத்தது தூய கலாந்த சுகத்தரு வெளியேனும் ஆய சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி. அதாவது 64 கலைகளோட முடிவில் தோன்றும் ஒரு ஆனந்தம் தான் கலாந்தம்னு அர்த்தம். அந்த தூய கலாந்தத்தை தூய கலாந்தம் தருகின்ற சுகத்தை தருகின்ற சிற்சபையில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி இறைவனே அப்படிங்கிறது அந்த லைனுக்கு. ஞான யோகாந்த நடத்திரு வெளியேனும் ஆணியில் சிற்சபை அருட்பெருஞ்சோதி. ஞான யோகாந்தம்னா அது ஒரு படிநிலை. அந்த படிநிலையை நம்ம அடையும் போது ஒரு நிராசை, அதாவது எந்தவித ஆசையுமே நம்மள்கிட்ட இருக்காது. அந்த நிராசை உண்டாகும். அந்த ஆணையில்னா குற்றமற்ற நிராசை அனுபவத்தில் தோன்றும் சிற்சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே அப்படிங்கிறது தான் இந்த லைனுக்கான அர்த்தம். ஞான யோகாந்த நடத்திரு வெளியேனும் ஆணையில் சிற்சபை அருட்பெரும் ஜோதி. அதாவது நிராசை உண்டாகும் போது குற்றமற்ற அனுபவத்தில் தோன்றும் ஒரு சிற்சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறது தான் இந்த லைன். விமல போதாந்தமாம் மெய்ப்பொருள் வெளியேனும் அமல சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி. விமல போதாந்தம்னா அதாவது மலமெல்லாம் நீக்கிய நிலை. மலம்னா என்னன்னா ஆணவம், மாயை, கண்மம், இதுதான் மலம். அந்த மலத்தெல்லாம் நீக்கிட்டு கிடைக்கிறது தான் விமலம். அதான் விமல போதாந்தமாம் மெய்ப்பொருள், அதாவது உண்மையான நிலையில விளங்கும் அமல சிற்சபையில் எப்போவுமே நிரந்தரமான சிற்சபையில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி இறைவனே அப்படிங்கிறதான் இதுக்கு. அடுத்து பெரிய நாதாந்த பெருநிலை வெளியேனும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெருஞ்சோதி. பெரிய நாதாந்த அதாவது தவம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பெருநிலையில விளங்கும், அதாவது அரியனா அடைவதற்கு அரிய சிற்றம்பலத்தில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி இறைவனே அப்படிங்கிறதா இந்த 2 லைன்ஸ்க்கு அர்த்தம். சுத்த வேதாந்த துரியமேல் வெளியேனும் அத்தகு சிற்சபை அருட்பெருஞ்சோதி. துரியம்னா மனம் விழிப்பு நிலையில் செயல்படாது. அந்த விழிப்பு நிலையில் செயல்படாமல் இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு மேலே உள்ள வெளிதான் சுத்த வேதாந்தம். அதாவது இறைவனுடைய கலக்க முடியும் அப்படிங்கிறது. அந்த இறைவனுடைய கலக்க முடியுங்கிற அந்த வெளியில் விளங்கும் அத்தகு அந்த சிற்சபையில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி இறைவனே அப்படிங்கிறதா இந்த 2 லைன்ஸ். அடுத்து சுத்த சித்தாந்தம் சுகப்பெரு வெளியேனும் அத்தனி சிற்சபை அருட்பெருஞ்சோதி. சித்தாந்தம்னா எந்த நிலையை அடைந்தாலும் இறைவனுடன் கலக்க முடியுங்கிறது வேதாந்தம். எந்த நிலையை அடைஞ்சாலும் இறைவனுடைய கலக்க முடியாது அப்படின்னு சொல்றது சித்தாந்தம். அந்த சித்தாந்த உண்மையை நம்ம உணரும் போது கிடைக்கிற சுகம் இருக்கு இல்லையா, அந்த சுகத்தோட பெருவெளியில அதாவது அதை விட ஒரு தனி சிறப்பு வாய்ந்த சிற்சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறது தான் இந்த லைன்ஸ்க்கு.
அடுத்து தகர மெஞ்ஞான தனிப்பெரு வெளி எனும் அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி. தகரம்னா உடம்பு, மெய்னா ஐம்புலன்கள். அதாவது இந்த அகரத்தில் ஆங்கிறது ஜீவன், நிலைப்பதினா இருக்கும் இடம். அதாவது ஐம்புலன்களும் அழியும் தன்மை பெற்றது. அந்த அழியும் தன்மையுடைய உடம்பையே அழியாமல் நிலை பெற்று விளங்க வைக்கும் ஜீவன் இருக்கும் இடத்தை விளங்க வைக்கிற இறைவனே அருட்பெரும் ஜோதி அப்படின்றதான் இந்த லைனுக்கு அர்த்தம். தத்துவாதீத தனிப்பொருள் வெளியேனும் அத்திரு அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. அதாவது அண்ட தத்துவம் பிண்ட தத்துவம் 2 இருக்கு. அந்த தத்துவ நிலைகளை கடந்து அதுக்கும் அப்பாற்பட்ட நிலையில அடையக்கூடிய சுகத்தை தனிப்பொருளை தரும் அம்பலத்தில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறது தான் இந்த 2 லைன்ஸ்க்கு அர்த்தம். அடுத்து சச்சிதானந்த தனி பரவெளி எனும் அச்சியல் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. சச்சிதானந்தம்னா நம்ம எல்லா தத்துவங்களையும் கடந்துவிட்ட நிலை தான் சச்சிதானந்தம். அந்த சச்சிதானந்தத்தில் தனியாக இருக்கிற, அதாவது தனி பரவெளி எனும் அச்சியல். அச்சியல்னா தேரில் உள்ள அச்சாணி போல நம்ம உடம்புல உள்ள சிற்சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவனே, அந்த தனிப்பட்ட பரவெளியில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறது தான் இந்த 2 லைன்ஸ்க்கு அர்த்தம். இப்போ இந்த 10 லைன்ஸுக்கும் 2 லைன்ஸ் தான் ஒரே வேர்டில் பார்ப்போம். சிம்பிளாக சுத்த மெஞ்ஞான சுகோதய வெளியேனும் அத்துவித சபை அருட்பெரும் ஜோதி. அதாவது ஜீவன் இறைவனுடைய கலக்கும் நிலையான தன்மையை தரும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறது தான். அடுத்தது தூய கலாந்த சுகத்தரு வெளியேனும் ஆய சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி. 64 கலைகளோட முடிவில் தோன்றும் ஆனந்தத்தை தரும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறது. அடுத்தது ஞான யோகாந்த நடத்திரு வெளியேனும் ஆணியில் சிற்சபை அருட்பெரும் ஜோதி. அதாவது நமக்கு ஞான யோகா நிராசை உண்டாகும் போது கிடைக்கின்ற குற்றமற்ற அனுபவத்தில் தோன்றும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறது தான். அடுத்தது விமல போதாந்தமாம் மெய்ப்பொருள் வெளியேனும் அமல சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி. மலம், அதாவது ஆணவம், மாயை, கண்மம் இதெல்லாம் நீக்கி கிடைக்கிற ஒரு ஆனந்தத்தை தரும் அருட்பெரும் ஜோதி இறைவனே. அடுத்தது பெரிய நாதாந்த பெருநிலை வெளியேனும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி. தவம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் அனுபவத்தை தரும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறது தான். தவம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் அரிய அனுபவத்தை தரும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறது. அடுத்து சுத்த வேதாந்த துரியமேல் வெளியேனும் அத்தகு சிற்சபை அருட்பெரும் ஜோதி. மனம் விழிப்பு நிலையில இருக்கும்போது, அதாவது துரியம்னா மனம் விழிப்பு நிலை செயல்படாது, அதுக்கு மேலே அதாவது விழிப்பு நிலையில் செயல்படும் போது இறைவனோட நம்மளால் கலக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும் போது அந்த சிற்சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவனே. அடுத்தது சுத்த சித்தாந்தம் சுகப்பெரு வெளியேனும் அத்தனி சிற்சபை அருட்பெரும் ஜோதி. சித்தாந்தம்னா எந்த நிலை அடைஞ்சாலும் இறைவனோட கலக்க முடியாது அப்படிங்கிற உண்மையை நம்ம உணரும் போது நமக்கு தோன்றுகின்ற அருட்பெரும் ஜோதி இறைவனே. அடுத்தது தகர மெஞ்ஞான தனிப்பெரு வெளியேனும் அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி. அதாவது இந்த அழிகின்ற உடம்பையே அழியாம நிலை பெற்று விளங்க வைக்கும் அருட்பெருஞ்சோதி இறைவனே அப்படிங்கிறது. அடுத்து தத்துவாதீத தனிப்பொருள் வெளியேனும் அத்திரு அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. அதாவது தத்துவ நிலைகளை கடந்து அதற்கும் அப்பாற்பட்ட நிலையில் நம்மளால உணர முடிகின்ற அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறது. அடுத்து சச்சிதானந்த தனி பரவெளி எனும் அச்சியல் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. எல்லா தத்துவங்களையும் கடந்துவிட்ட நிலையில் நம்ம உடம்பில் சிற்சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவனை நம்மால் உணர முடியுங்கிறது தான் இந்த லைனுக்கான அர்த்தம். நம்ம எல்லாருடைய நோக்கமே நம்ம இறைவனை பார்க்கணும், இறைவன்கிட்ட பேசணும், அந்த ஆனந்த நிலையை நம்ம கொஞ்சமாவது அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் என்னோட கருத்து வேறையாக இருக்கலாம், உங்களோட கருத்து வேறையாக இருக்கலாம். இதுவே இந்த 20 லைன்ஸ்க்கான மேலோட்டமான பொருள். இதில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு அது என்னென்னு சுட்டி காட்டி எனக்கு விளக்கம் தாங்க. நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இது போன்ற வள்ளல் பெருமானின் பாடல்களுக்கு விளக்கங்கள் பெறுவதற்கும் பாடலை எவ்வாறு படிப்பது என்பதற்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால்